இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க போறீங்க. ஆமா, திடீர்னு இந்த ஜிராஃபி பார்க்கறது, பழைய மரத்த பார்க்கறது, பழைய மரம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஆலமரம், அரச மரம்ன்ற மாரி பழைய மரத்த பார்க்கறது, கோவில்ல இருக்கக்கூடிய மரத்த பார்க்கறது, திடீர்னு ஒரு திமிங்கலத்த பார்க்கறது, சுறாவ பார்க்கறது, ஒரு மாதிரியான வித்தியாசமான, ஒரு விசித்திரமான விலங்குகள்லாம் இருப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கறது, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு படுறது. இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த தடவ உங்களுக்கு பார்ப்பதற்கான அப்ப 2ஆம் இடத்துல செவ்வாய், கேதுவோட சேர்ந்து இதெல்லாம் காட்டுவாரு. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணும் கவலைலாம் பட வேண்டாம். வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமாக நகரப் போகிறது என்பதை இந்த சமிக்கைகள் மூலமா நாம் புரிந்து கொள்ள முடியும். என்னதான் அடிச்சாலும் மரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமோ, அந்த மாரி சிம்மராசிக்காரர்கள கிரகம் என்னதான் வச்சுட்டாலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அப்படின்னு இண்டிகேட் பண்றது தான் மரம் உங்கள் கண்ணில் பிடிக்கிறது. பட்டா என்கிட்ட சொல்லுங்க. நீங்க ரோட்ல நடந்து போகும்போதும் சரி, இதுவரைக்கும் அங்க தான் போயிருப்போம். ஆனா பார்த்திருக்க மாட்டோம். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய மரம் உங்க கண்ணில் படும். ஒரு யூடியூப் திறந்தா ஒரு மரம் சார்ந்த ஒரு விஷயங்கள், கோவில்ல இருக்கக்கூடிய தல விருட்சங்கள்லாம் உங்க கண்ல படும். இல்ல ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் அந்த தல விருட்சத்த நீங்க சுத்தி வந்து அது பக்கத்துல உட்கார்ந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவ நடக்கப் போகுது. அதன் மூலமாக விருட்சத்தோட பிளெஸ்ஸிங் இதுதான் இருக்கிறதுலயே பெருசுங்க. ஏன்னா முனிவர்களும், தேவர்களும், சித்தர்களும் விருட்சங்களுக்குள்ள தான் வாழ்ந்து சரி, இந்த கான்செப்ட் எடுத்தா அது பெருசா போடும். நம்ம வரக்கூடிய நாட்கள்லாம் பார்க்கலாம். ஆனா இந்த தடவ சிம்மராசிக்காரர்களுக்கு விருட்சங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஸோ மரத்தோட தொடர்பு என்பது உங்களுக்கு மனதிற்கு இனிமையான ஒரு தகவலை தரக்கூடிய அமைப்பாக இருக்கு. சூப்பரா இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2025வது வருட ஜூலை மாதம்.